अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 17ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் திருநாள், கிருத்திய நட்சத்திரம், ரிஷப ராசி, பிரதமை திதி, துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, மேஷம், சிம்மம், தனுசு ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல திடீர் வாய்ப்புகள் கொடுக்கறது துலாத்துக்கு, கும்பத்துக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு லெவலில் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் மிக அதிகமான வெற்றியை காணக்கூடிய நாள். சம்டைம்ஸ் நம்முடைய பேச்சே நமக்கு எதிராக இருக்கலாம். எதிர்பார்க்காத ப்ரெஷர், எதிர்பார்க்காத டென்ஷன் இதெல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. செலவுகள் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கண் வலி, தலைவலி, இந்த மாதிரி கோல்டு, இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத சச்சரவு, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம போகாமல் இருந்தாலும் நம்மளை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஆக மொத்தம் இந்த நாள் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரிய மாணிக்க பெருமாள் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள், உடலைகள்ல சின்ன சின்ன பாதிப்பு, பெண்களுக்கான செலவு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் இந்த மாதிரி கிரக சேர்க்கை பொதுவாகவே வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப பிளான் பண்ணி போனீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும். நண்பர்களை வீட்டுக்குள்ள விடாம நண்பர்களுடைய ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில ஒரு ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், கூட இருக்கிறவனே டிஸ்டர்ப் பண்ணுவான். ஆனாலும் அதை நீங்க எப்படியாரு செய்து முடிச்சிருவீங்க. பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுத்து எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெண்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பிரயாணங்கள் சின்ன சின்ன தடை தாமதத்தோட நடக்கலாம். பெரியவங்க நமக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகலாம். பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மெதுவா செட் ஆனாலும் அது நல்லபடியா செட் ஆகும். பெரிய ஏற்றத்தையும் பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை, வீட்டில்
திடீர் செலவுகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு லோவர் பேக் பெயினும் வரும். அதில் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சௌடேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், சந்திரன் நேரடி பார்வை விருச்சிகத்தின் மேல் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போறது நல்லது. எந்த விஷயத்தையுமே நம்ம நல்லதுக்காக ட்ரை பண்ணாலும் மற்றவங்க மூலியமா ப்ரெஷர், வாழ்க்கை துணையின் மூலியமா ப்ரெஷர், அவங்க ஹெல்த்ல பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது கண்ணு பிரச்சனை, தலை பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ கொடுக்கும். இன்னொன்று பணம் பத்தாது. இது எல்லாமே இருந்தாலும் இன்றைய நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லலாம். தேதியுமா இன்றைய நாளை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாருக்கிட்ட பேசினாலும் எந்த விஷயத்துக்கு பேசினாலும் ஒரே பகையாவே இருக்கும். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லைங்கன்னா இல்லை நீங்க அப்படிதான் சொன்னீங்க, புரிதல் இருக்காது. அதனால இன்றைய நாள் கொஞ்சம் எதிர்ப்புகளை தாண்டி தான் ஜெயிக்கிற மாதிரி வரும். மெயினா வீட்டில் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது. மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். வேலையில ஒரு சின்ன குடைச்சல், ஒரு டென்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2 நாளை விட்டுட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா உடம்புல என்ன சொல்றது, ஒரு ஜுரம் வர்றது, குழந்தைகளுடைய ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கறது, ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமா இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி மாறும். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய எல்லா விஷயமுமே பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும். வீட்டுல பேச்சுவார்த்தைகளே தடார் புடார்னு இருக்கும். நம்ம சொல்ல வேண்டியது தப்பு தப்பா நம்ம வாயிலிருந்து வர மாதிரி வரும். இல்ல வீட்டுல இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. சபார்டினேட்ஸ் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் எந்த விஷயத்தையுமே பார்த்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். பொறுமையா இருந்தா எல்லா விஷயத்தையும் முடிக்கலாம். இன்றைய நாளை பற்றியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இளைய சகோதரன் சகோதரிகள் தொண்டை, கழுத்து இந்த பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். புரிதல் சுத்தமா தப்பா இருக்கும். நம்ம ஒன்று சொன்னா ஆப்போசிட் இருக்கிறோம், ஃபோன்ல ஏட்டிக்கு போட்டியா பேசுவான். ஆனால் இன்றைய நாள் எனி கைண்ட் ஆஃப் டெலிஃபோன் கம்யூனிகேஷன், வயர் கம்யூனிகேஷன், இமெயில் கம்யூனிகேஷன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல நட்பு உறவை கொண்டாடுவது மிகுந்த நன்மையை பண்ணும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தரோணுகள் வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.